இங்கே பாருங்களேங்க, நாங்க ஒரு நாளு சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோமா, வந்த உடனே எங்க பாப்பா வந்து சொன்னுச்சு, "அம்மா எனக்கு செல்லுல ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு" சொன்னுச்சு. "என்னதுடி?" அப்படின்னு கேட்டேன். உடனே அது சொன்னுச்சு, "காலேஜ்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. டிகிரி குடுக்கறதுக்காண்டி கோட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா" அப்படின்னுச்சு. உடனே "அப்படியா? ஏன் செல்லுலேருந்து எடுக்க முடியாதான்னு" கேட்டேன். "இல்லம்மா, ஸ்டூடியோல போய் எடுக்கலாம்" அப்படின்னு சொன்னுச்சு. "சரி வா போலாம்" அப்படின்னு சொன்னோமா, உடனேவும் "இப்பவே போலாமா? அப்புறமா போலாமான்னுது." "சரி இப்பவே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லாம் வீட்ல வச்சுட்டு, உடனே என்ன பண்ணோம், "கோட் எடுத்து மாட்டிக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. கீழ ஜீன்ஸ் போட்டு அது கோட் மாட்டிக்கிச்சு. இன்னொரு பாப்பா ஜீன்ஸும், டீ ஷர்ட்டும் போட்டுக்கிச்சு. நாங்க 3 பேரும் என்ன பண்ணோம், போனோம். சரி போயிட்டு வந்து சாப்பிட்லாம், வா வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன உடனேவும் நாங்க நடந்து போய்க்கிட்டு இருக்கோங்க. ஒருத்தர் ஒரு 65 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு என்ன பண்றாரு, ரோட்ல ரொம்ப தூரத்தில நிக்கிறாரு. நாங்க ஆப்போசிட்டா நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். வண்டிலாம் எப்படி வருதுன்னா, எதுத்தாப்புல போறோம். அவரு கைய காமிச்சிட்டு இருந்தாரு. நாங்க உடனே என்ன நெனச்சோம்னா, அவரு ஆட்டோவுக்காண்டி கைய காமிக்கிறாரு போலுக்கு அப்படின்னு அப்ப கூட இங்கிட்டு எதுக்கு திரும்பி நின்னு காமிக்கிறாரு? அந்த பக்கம் தானே காட்டணும். அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போனோம். அவர கவனிச்சுக்கிட்டே போனோமா, உடனே வந்து கைய நீட்டினாரு. அவரு அ கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வந்திருப்பாரு போலுக்குங்க. அவர பார்த்தாலே பிராமணர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவரு. நல்லா பூஜை பண்ணிட்டு வந்து நின்னுட்டுருக்காரு. உடனே நாங்க போனோமா, "என்ன?" அப்படின்னோம். "ஓ! ரோட்ட கிராஸ் பண்ணணும் ஓலுக்கு. அதுக்காண்டி கண்டா சொல்றாரு ஓலுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, "என்ன இது லண்டனு, இது என்ன அமெரிக்காவா? உச்சி வெயில்ல கோட்டு போட்டு போணுச்சுல்ல, அதனால கிண்டல் பண்றாருன்னு நெனச்சுட்டு, நான் உடனே "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்டேனா, "இல்ல இது லண்டனு, இது அமெரிக்காவான்னு கேட்டாரு." கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், "என்ன கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரீங்களா சாமி?" அப்படின்னானா, "ஆமாம்மா" அப்படின்னாரு. "ஆமா என்ன?" அப்படின்னாரு. "ஏன் உங்க வாய் தான் பலிக்கட்டுமே 2 பேரும் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் போகட்டுமே." அப்படின்னு. அவளும் இன்ஜினியர் தான், இவளும் இன்ஜினியர் தான். அவ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரு, இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு. "ஏன் நீங்க தான் போகணுமா? நாங்கலாம் போகக்கூடாதா?" அப்படின்னு சொன்னேன்னா, "உங்க வாய் பலிக்கட்டுமே" அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அவருக்கு ஒரே சந்தோஷங்க. உடனே அவர் சொன்னாரு, "இல்லம்மா நீ கிறிஸ்டினா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா, ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னேனா, "இல்ல நீங்க அங்க வரும்போது நின்னு நின்னு பேசிட்டு வந்தீங்களா? ஏன் எங்களையே கவனிச்சுட்டு நின்னீங்களோ?" அப்படின்னேனா, "இல்ல நீங்க வரும்போது உங்க கூட பெரியவர் வந்தாரு. நான் அவர பார்த்துட்டு தான் நான் இங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு. "பெரியவரா? எங்க பின்னாடி யார் வரா?" அப்படின்னு திரும்பி பார்த்தோமா, "ஏம்மா இல்லம்மா உங்க கூட வராரு அந்த பகவான். உலகத்தையே படைச்ச அந்த பகவான் உங்க கூட நடந்து வர்றத நாங்க பார்த்தேன். அந்த பரிசுத்த ஆவி உங்க கூட நடந்து வருது. அத பார்த்தேனா, அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. அது அவ்வளோ நேரமா நான் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இங்கேருந்து கிராஸ் பண்ணி போறதுக்கு. ஓ! கிராஸ் பண்ணி விடணுமா? இல்லம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தான் கேட்டேன், "நீங்க கிறிஸ்டினா?" "ஆமாங்க. முதல்ல இந்துவா தான் இருந்தோம். இப்ப தான் மாறியிருக்கோம்." அப்படின்னேன். "இல்லம்மா அவரு உங்க கூட வர்றது எங்க கண்ணுக்கு தெரிஞ்சதும்மா. அததாம்மா எப்படி சொல்றதுன்னு தெரியலையா, அத தான் சொன்னேன்." அப்படின்னா, "அப்போ உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு சொன்னேன். "ஆமாம்மா தெரியுது. நம்ம கூட தான் நிக்கிறாரு." அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பகவான் எவ்வளோ பெருசு இந்த உலகத்த படைச்சவரு அப்படின்ட்டு அவரு அப்படியே கும்புறாரு. வானத்த பார்த்து கும்பிட்டுட்டு அவரு சொல்றாரு, "உங்க கூட வர்றத நான் பார்த்தேன்ம்மா. அந்த இடத்துல வரும்போதே நான் பார்த்தேன். அது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நின்னு பார்த்தேன். இது பொய் இல்லங்க. உண்மை. அப்படியே நடந்தது." உடனே எனக்கு சரி அவரு சமாளிக்கிறதுக்கு சொல்றாரா? நிஜத்துக்கும் சொல்றாரா? அப்போ உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏன் எங்க கண்ணுக்கு தெரியல? இல்லம்மா உங்க கூட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா மட்டுமா இருக்கும். எப்படி இருந்தது தெரியுமா? என் நேசத்தோள் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன். வருகின்ற காலமெல்லாம் வசந்த காலமே அவரோடு நடந்து வந்த பாதையெல்லாம் செழிப்பானதே. என் நேசத்தோள் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன். வருகின்ற காலமெல்லாம் வசந்த காலமே அவரோடு நடந்து வந்த பாதையெல்லாம் செழிப்பானதே. விதைக்காத நிலத்தில் அறுப்பீர், தெளிக்காத இடத்தில் சேர்ப்பீர். விதைக்காத நிலத்தில் அறுப்பீர், தெளிக்காத இடத்தில் சேர்ப்பீர். நினையாத நாளிகை வருவேன் வாக்குரைத்தீர் தேவா. நினையாத நாளிகை வருவேன் வாக்குரைத்தீர்.
என் நேசர் தோள் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன். வருகின்ற காலமெல்லாம் வசந்த காலமே, அவரோடு நடந்து வந்த பாதையெல்லாம் செழிப்பானதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. உடனே அவர் என்ன செஞ்சாரு, எனக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா அப்படின்னாரா. உடனே சரி கை கொடுங்க அப்படின்னாரு. உடனே சரின்ட்டு எல்லாரும் கை கொடுத்துட்டோங்க. அவர் உடனே பாய் சொல்லிட்டு, அவருக்கு அவர் பெரியவர் தான். ஆனா அவர் கோயில்ல தான் பூஜை செஞ்சுட்டு வந்தாரு. ஆனாலும் அவர் கண்ணுக்கு கர்த்தர் தெரிஞ்சிருக்காரு பாருங்க. உண்மையிலேயே எங்க கண்ணுக்கு தெரியலங்க. அவர் கூட வந்தது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்களேன், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு எதுத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. ஆனா அவர் பெரியவர்ன்னு சொன்னா பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? அப்ப அன்னைக்கு ஃபுல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த மாரி உங்களுக்கு அனுபவம் உண்டா? பாய்.